வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தையை விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மைய கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கியிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.